ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில கடந்த நாட்களில், கடந்த காலங்களில், இனி வரும் காலங்களில் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கடந்த காலங்களில் அவர் சரியான நேரத்திலே நமக்கு ஆசீர்வாதமான மழை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, செழிப்புள்ள காலங்கள், சந்தோஷமான செழிப்பான நிறைவான காலங்களை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல ஆகாரம் தந்திருக்கிறார். நம் இருதயங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாக தேவன் அவரை குறித்து நம் வாழ்க்கையில சாட்சி விளங்க பண்ணியிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட அதை மறவாதபடி எப்போதும் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய், அப்படிப்பட்ட மனதுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இனி வரும் காலங்களையும் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் செழிப்புள்ள காலங்களை தந்து நிறைவாய் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாவற்றிற்காக மேலாக நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் எப்போதும் துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே அப்பா சுபாவத்தை ஒவ்வொரு மக்களுக்கு தாங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீர் இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், இனிமேலும் செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்கிறே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் தந்த நல்ல ஆகாரத்திற்காக, நல்ல ஆண்டவரே செழிப்புள்ள காலங்களுக்காக, இனி தரப்போகிற காலங்களுக்காக, நன்மைகளுக்காக, உச்சிதங்களுக்காக மனதாரமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல சுகபலனுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், நன்றி சொல்லட்டும். நீர் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும், பிரஸ்தாபப்படுத்தட்டும், மகிமைப்படுத்தட்டும், சாட்சியாய் ஜீவிக்கட்டும். ஒவ்வொருவருக்கு கிருபை தார், இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.